ஜூலை மாதத்திற்கான சிம்ம ராசிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பமாகும்போது ராசியிலேயே செவ்வாய் கேது, 7ல் ராகு இருக்கார், 8ல் சனி, 10ல் சுக்கிரன், 11ல் குரு சூரியன், 12ல் புதன் பகவான். பொதுவாக ராசியில் கேது இருக்கும்போதே ரொம்ப ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு விரக்தி தன்மை இருக்கும். அதே டைமில் நல்ல ஞானமும் பிறக்கும். அதாவது கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது அப்படியே வெறுமனே ஏற்படுறது கிடையாது. அதை பற்றிய முழு விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை இது இவ்வளோதானா, சரி இதுக்காக நம்ம இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம், ஓகே அதை அப்படியே தள்ளி போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை தான் அவர் கொடுப்பார். ஸோ ஞானக்காரகன் தான் அவர். அப்போ உங்கள் ராசியிலே கேது இருக்கும்போது சில விஷயங்கள் ஒரு நல்ல தெளிவையும் இவர் கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பெண்களோட நட்பு வைக்கும்போது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெண்களோட நட்பு ஏற்படும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் அதை நம்ம கொண்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் பெண்களோட தொடர்பு ஏற்படும் போது ஒரு கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. அது இதுவரைக்கும் கண்டகசனியாக இருந்த சனி பகவான் 7லேருந்து கண்டகசனியாக இருந்து கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள், அப்பப்பா ஹஸ்பண்டை பார்த்தாலே பிடிக்கல, ஒய்ஃபை பார்த்தாலே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவரே போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறாரு. அஷ்டம சனிங்கும்போது நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலையாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு தேவையில்லாத எண்ணத்தை கொடுத்து நம்மளை கொண்டு போய் லாக் பண்ணிடுவார். அதனால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. 10ல் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, சுக்கிரன் பொதுவாக 10ஆம் இடத்துல நிஸ்பலம் ஆகிறார். ஸோ அவர் அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே கொஞ்சம் அவரோட பவர் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 10ல் சுக்கிரன் இருக்கும்போது தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை இதெல்லாம் ஏற்படும். அதனால் தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. இதில் ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம், சப்போர்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா 11ல் குருவும் சூரியனும் இருக்கார். ஸோ 11ல் சூரியன் குரு இருக்கிறனால உங்களுக்கு எல்லா காரிய வெற்றி நல்லாயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் விஷயமாக எதுக்காவது ஒன்று ரொம்ப நாளாக இந்த செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்மராசிக்கு இந்த மாதம். அதனால் நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 16, 17. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுத்துக்க வேணாம், கவனமாக இருந்துக்கோங்க. விடியற்காலை எழுந்துறீங்க, சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் தாய் கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் சந்திராஷ்டமம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, குரு பகவான் அதாவது ராகவேந்திரா, சாய்பாபா இந்த மாதிரி இருக்கிற குருக்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 சிம்ம ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கும் போது பார்க்கும் பொழுது அஷ்டம சனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல், மே, ஜூன்லேருந்து கடந்த 3 மாதமாக அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்துருக்கிறது அருமை. சூரியன் குருவோட சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம். ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அது மாதிரி அமைப்புகள், அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு அந்த அஷ்டம சனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு, கொடுக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகங்கள் புதன் எப்படி இருக்குன்னா 12ல் இருக்குது. அது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான். 12ல் இருக்கக்கூடிய குரு 2க்கும் 11 கூடியவன் 12ல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் கொடுக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும். அதே சமயத்தில் செவ்வாயே ராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கிறது, அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுகிறது. நம்மளுடைய இல்லறத்தரசிகள், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள், சில கோபதாபங்கள் வந்துட்டு அப்புறம் சரியாகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது. அப்படின்னா என்னென்னா நமக்கு சாதகம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக
நம்ம எடுத்தோமா கவுத்தமான்னு இல்லாமல் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கனால முயற்சிக்கு பிரச்சனை இல்லை, முயற்சி செய்வீங்க, செஞ்சுட்டே இருப்பீங்க. லக்னாதிபதி நல்லா இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால இது மாதிரி சில ஆடம்பர விஷயங்கள், உங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் புதுமைப்படுத்துறது, சில மாடர்னைசேஷன் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள், பெண்கள் விஷயங்கள், இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை, தப்பில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடியது அமைப்பு பரவாயில்லை, புதன் பரவாயில்ல, சுக்கிரன் பரவாயில்ல. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் ராகு கேது. ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, கேது ராசிக்குள்ளேயே. ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பவுஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துக்கணும். ஒரு அந்நிய தொடர்பு வர்றது வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட சர்க்கிளே இல்லாமல் கொஞ்சம் வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு சர்க்கிள் இருக்கிறவங்களோட தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு பார்வை இருக்கிறனால அதனால் சில பெனிஃபிட்ஸும் வரும். ஸோ அது கொஞ்சம் என்னங்கிறது பாருங்கள். சில பேர்த்துக்கு வெளிநாட்டு மூலமாக சில முன்னேற்றங்கள், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புதிய ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம ஜெயிக்க பார்க்குறது, இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு அமைப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ராசி அதிபதியே நல்லா இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அஷ்டம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்தினால குரு பார்வை மூலமாக சில தொடர்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் ஆகி சில பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானங்கள் ஒரு பக்கம் வரும்பொழுது செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு புதன் 12 காமிக்குது. கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நைட் ட்ராவல் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஃபோன் பேசிட்டு போகிறது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போகிறது, அஜாக்கிரதையாக போகும்பொழுது அஷ்டம சனி நம்மளை தண்டித்து விடும். ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி உங்களோட ஐட்டம்ஸ், திங்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு யாரோ ஒரு திருட்டு போகிறதோ மிஸ் ஆகிறதோ வர அஷ்டம சனியில் சில ஜென்ம ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து அது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உடல் உபாதைகள் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாது. சில கம்யூனிகேஷன் பண்ணுற நேரத்தில், சில இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறப்போ எடுத்தமாக கவனத்தமானு பண்ண முடியாது. எதுவுமே லாங் டேர்மாக என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்கு. சூரியனின் சஞ்சாரம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல யோகம். அதே சமயத்தில் லக்னத்திலே ராஜயோகாதிபதி, இன்னொரு ராஜயோகாதிபதி இருக்கிறதும் ஒரு உத்வேகமாக செயல்படுறது, கான்ஃபிடன்ஸுக்கு குறைவு இல்லாத ஒரு அமைப்பு, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இந்த அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம், மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. இந்த ஜூலை மாத பலன்களை இப்போ பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதையும் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? பக்தி டுடே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம சிம்மராசிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனி மாதம், ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும். அதுக்கான அமைப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். இத்தனை நாள் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தவர்கள் எல்லாமே வெளிநாட்டு வேலைகள் காத்திருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் இந்த வேற்று மதம், அதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிட்டு வரலாம். சிம்மராசிக்கு ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகுவும் சனி பகவானும் இருக்கிறது வந்து எல்லா விதத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும். எல்லா விஷயமே கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். செவ்வாய் கேது ஒன்றா சேர என்னென்னா, செவ்வாய் கேது காம்பினேஷன் நல்லது கிடையாது. சனி பகவான் செவ்வாய் பெருசாக நல்லது பண்ணாது. ராகு செவ்வாய் காம்பினேஷனும் நல்லது பண்ணாது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளுமே கம்பைண்டாக ஒரே இடத்துல 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். செவ்வாய் கேது சிம்மத்தில், சனி பகவானும் ராகும் அவங்க எல்லாமே 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா காலசர்ப தோஷமான காலகட்டம். எல்லா கிரகங்களுமே இந்த காலசர்ப தோஷத்து இந்த ராகு கேதுக்குள்ளே அடங்கிட்டாங்க. அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு. அலர்ஜி ஏற்படும், கண்டிப்பாக உடல் உபாதை தண்டு தண்டாக வீங்கும், வீக்கங்கள் ஏற்படும், விஷப்பூச்சி கடியெலாம் ஏற்படும். சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நேரம் தவறி சாப்பிடாதீங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படும். உங்களோட 3ஆம் இடத்தை குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு எல்லா விதம் நல்லது தான் செய்வார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலமாக தீர்த்து வச்சுருவார். உங்களோட 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை, வீரிய விஜயஸ்தானத்தை குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அதனால் நிறைய விஷயங்கள் இறங்கி புது புது விஷயங்கள் நீங்கள் இறங்கி செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். புது யுக்திகளை கையாண்டு நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னா, புது புது தியரிஸ், அதாவது புதுசாக நிறைய விஷயம் ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாமே நல்ல காலகட்டம் இது. அதில் உங்களுக்கு புது தீர்வு கிடைக்கும். பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து புது டாபிக் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. இது வரைக்கும் யாரும் எடுக்காத டாபிக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணுவீங்க. அந்த டாக்டரேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் காத்திருந்து படிப்புக்காக காத்திருந்து, டிகிரிக்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே டிகிரி கிடைக்கும். அதாவது அரியர்ஸ்லாம் வச்சுருந்தவங்களுக்கு சொல்கிறேன் நான். இத்தனை நாள் அரியர்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த அரியர்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாமே பாஸ் தான், ஆல் பாஸ் அப்படி தான் வரும். அடுத்தது உங்களுக்கு மேல் படிப்புக்கான அமைப்புகளும் இப்போ வந்து சிறந்து இருக்குது. மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க. மனைவிக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஏற்படும். மனைவி சிம்மராசியாக இருந்தால் கணவனுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படும். மூட்டு, எலும்பு, இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது பாதம் கண்டிப்பாக பாதத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதனால் பாத பிரச்சனைகள் வந்து அந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோவை போய் பார்த்துட்டு அதுக்கான தீர்வுகள் எடுத்துக்கோங்க. ஆர்த்தோன்னு உங்களுக்கு எந்த டாக்டர் உங்களுக்கு செட் ஆகிறாங்களோ அந்த டாக்டரை போய் பாருங்கள். முக்கியமாக எலும்புக்கு ஆர்த்தோ தான் பார்ப்பாங்க, அதனால் சொன்னேன். அதாவது ரொம்ப நேரம் கடந்து சாப்பிடாதீங்க. நேற்று வச்சு அதே மாதிரி பழைய பொருட்களை சாப்பிடாதீங்க. சிலர் வந்து நேற்று வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு செட் ஆகாது. அதெல்லாம் உடலில் உபாதையை ஏற்படுத்தி என்ன பண்ணோன்னா மருத்துவ செலவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போதைக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பகவான் பயிற்சியாகி வந்திருக்காரு ஜூலை மாதம். அதாவது ஜூன் மாதம் இப்போ அந்த பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இத்தனை நாள் புதுசாக தொழிலெலாம் இறங்கி இத்தனை நாள் தொழிலில் வராத விஷயங்கள்லாம் புதுசாக வரும். இத்தனை நாள் காத்திருந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த பியூட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் தொழில்துறையில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, துணி தொழிலெலாம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் இது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் சைன் ஆகாத படங்கள் எல்லாமே சைன் ஆகும். எத்தனையோ ஆடெல்லாம் எடுக்கிறதுக்காக காத்துட்ருப்பீங்க நிறைய பேர். அதெல்லாமே கிடைக்கும். இப்போது புது துணியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்த இந்த ஷூட் வாங்கணும், இந்த ஷூஸ் வாங்கணும், அதெல்லாமே நினச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாமே கிடைக்கும். இப்போது வேலை நல்லாயிருக்கும், பண வரவு நல்லாவே இருக்கும். அதனால் சுக்கிர பயிற்சி வந்து உங்களுக்கு இந்த மாதமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் வந்து ஆடி மாதம் 12ஆம் இடத்துக்கு வரும்போது அலைச்சல் கொடுத்தாலும் அது சுபத்தை தான் கொடுக்கும். அந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு லாபங்களை தான் கொடுக்கும். அலைச்சல் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்கும். அலைச்சல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயமாகவே கிடைக்கும். பண வரவு நல்லாயிருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு என்றைக்கோ கிடைக்க வேண்டிய பணம், வராத பணம் அலைஞ்சு வாங்கிடுவீங்க. அதனால் கொடுக்காதவங்க கூட கொடுக்க மனசு வந்து கொடுத்துருவான். 10 தடவை நடந்தீங்கனாலே சூரிய பகவான் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. குரு பகவான் அதுக்கேற்ற மாதிரி 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. கூட புதன் பார்த்திங்கன்னா சூரியனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது கல்வித்துறை, வாக்குத்துறை, அதாவது வக்கீல் தொழில் செய்கிறவங்க, பேசி தொழில் செய்கிறவங்க, பேசியிருப்பீங்களே, இப்போ பேசினா யாரெல்லாம் பேசுவாங்க, டீச்சர்ஸ் பேசுவாங்க, வக்கீலுங்க பேசுவாங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எல்லாமே நல்ல காலகட்டம் இது. ஏன்னா சூரியனோடு சேர்ந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாத்துக்குமே சேர்ந்து உதவி பண்ணுவார். உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து. பிள்ளைகளுக்கு, சிம்மராசியில் அன்பர்களோட பிள்ளைகளுக்கு நல்ல காலகட்டம் இது. யாரெல்லாம் காலேஜ் சீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே கிடைக்கும். மார்க் இதெல்லாம் இத்தனை நாள் எடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்க வேண்டிய மார்க் எல்லாமே நல்ல
கட் ஆஃபோட மார்க் எடுப்பாங்க பசங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் 9ஆம் பார்வையாக. மனைவி கண்டிப்பாக கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் உபாதைகள் வரும். ஆனாலும் மருத்துவ செலவுகள் இருக்கும். கண்டிப்பாக மருத்துவர் போய் அணுகினா குணமாகிடும். ஏன்னா குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால குணமாகிடும். தொழில் துறையும் நல்லா இருக்குது, பண வரவும் நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும். ஆனாலும் ஒரு இடத்துக்கு 4 தடவை போய் அலைஞ்சிங்கன்னா எல்லாமே செட் ஆகிடும். இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல காலகட்டம் தான். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நிறைய பண வரவு கொடுக்கும். தொழில்துறையில் வெளிநாட்டு தொடர்பு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தியும் வரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே இந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு வருவீங்க. வீசாலாம் இப்போ த்ரூ ஆகும். பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சுபமஸ்து.